ஏங்க எப்படியாவது ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி பாருங்க. இப்போ இருக்கிற நிலைமைக்கு இடத்த வாங்கி வீடு வேற கட்டணுமா? வாடி. அப்ப நம்ம எப்போதும் வாடகை வீட்டுல தான் வாழணுமா? ஆமா, என்ன பண்றது, நம்ம வாடகை வீட்டுல தான் வாழ்ந்தோம். தலையெழுத்து. வா. என் ஃப்ரெண்ட் எல்லாம் பாருங்க, பெரிய மாடி வீடு கட்டி சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்காளுங்க. அவங்க கூட போறது அசிங்கமா இருக்கு. நான் கஷ்டப்படுறவன் தெரிஞ்சுதாண்டி என்ன நீ கல்யாணம் பண்ண. இப்போ வந்து ஃப்ரெண்டு எல்லாம் நல்லா வாழ்றாங்கன்ற. ஏதாவது கடனாவது வாங்கி வாங்குங்க. ஏது என்ன வாழ்நாள் முழுக்க கடங்காரனாக்கலாம் பாக்குறியா? தவிர உன் ஃப்ரெண்ட் அப்படி வாழ்றா இப்படி வாழ்றான்னு சொல்லி நடுத்தரில் நிறுத்தலாம் பாக்குறியா? வா. என்னப்பா பொண்டாட்டி தெருவில் திட்டிட்டு போற? அது ஒன்றும் இல்லைண்ணா, இவங்க ஃப்ரெண்டு எல்லாம் இடம் வாங்கி வீடு கட்டாங்களாம். அந்த மாதிரி நான் இல்லையா, அது சொல்லி சொல்லி எனக்கு திட்டுறானா. ஒரு இடம் வாங்கி விடுறதானப்பா, எவ்வளவு நாளைக்கு வாடகை வீட்டுல இருப்பீங்க? நல்லா சொல்லுங்க, நான் புரியுற மாதிரி. நீ சொல்றது சரிதானா? உன் வீட்டு பத்திரத்தை எடுத்துனுவானா, அது எடுத்துன்னு அடமானம் வச்சுட்டு நான் ஒரு இடத்த வாங்கிக்கிறேன். என்னப்பா வரம் கொடுத்தவங்க தலையிலே கை வைக்கிற கதையா இருக்குது? என்ன வெங்காயத்தை வரத்தை கொடுத்துட்ட நீ? ஏதாவது புத்திமதி சொல்லி அனுப்பியான்னு பார்த்தாக்கா இடம் வாங்க வேண்டித்தானே, அது வாங்க வேண்டித்தானே. இடம்லாம் கம்மி ரேட்டா விற்குது. ஏதாவது லோனு போட்டு வாங்க வேண்டியதான். உட்காருமா, ஏன் அழுதுகிட்டு இருக்கிற? ஏய், இப்ப எதுக்கு அந்த ஆள் பக்கத்துல போய் உட்காந்துட்ட? மார்க்கெட்டுக்கு போனோம் தானே இப்போ வந்தோம். என்ன நீ திடீரே இருக்கிற? நான் கேக்குறது எதுவுமே நீ வாங்கி தர்றது இல்ல. ஆமா, நீ கேக்குறதெல்லாம் 4 நாள் சாக் ஐட்டம் 10 ரூபா பொம்மை அடி கேக்குற. ஏய், நீ கேக்குறதெல்லாம் பல லட்சம் மதிப்புள்ள இடண்டி, அதுக்கு நான் எங்கடி போறது? 1000ல் ஒருத்தி அம்மா நீ உலகமர். மாப்பிள்ள இங்கதான் இருக்கிறீங்களா? உங்களை பார்க்க வீட்டாண்ட போயிட்டு வரேன். அப்பா என்ன அழ வச்சுட்டே இருக்காருப்பா இவரு. என்ன மாப்பிள்ள, என் பொண்ணு கண்ணு கலங்குது. நல்லா பாத்துக்கீங்கன்னு பொண்ணை கொடுத்தா இப்படி அழ வைக்கிறீங்க. மாமா, நீ ஏன் தெரியாது பேசாத மாமா. உங்க பொண்ணுக்கு சின்ன ஆசைங்க, அதை நிறைவேற்ற மாட்டேன்றாரு உங்க மாப்பிள்ள. யோ, நீ ஏன் இடையில வந்து அப்பப்போ குழப்பினுக்குற? அவர் நல்லதா சொல்றாரு, உங்களுக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. என்னம்மா நீ? மாப்பிள்ள என்னம்மா பண்ணாரு? அப்பா ஒரு இடம் கேட்டப்பா, அதை வாங்கி தரதுக்கு இப்படி திட்டிட்டு இருக்காருப்பா இவரு. என்ன மாப்பிள்ள, என் பொண்ணு ஒரு இடம் தானே கேட்டுச்சு, அதை வாங்கி கொடுத்தா என்ன? மாமா, நீ பிறந்து வளர்ந்து எத்தனை வருஷம் ஆகுது மாமா? எனக்கு 57 வயசு ஆகுது மாப்பிள்ள. 57 வயசு ஆகுது. இது வரைக்கும் உன்னால சொந்த இடம் வாங்கி வீடு கட்ட முடிஞ்சுதா? இல்ல மாப்பிள்ள, அது வேற இது வேற மாப்பிள்ள. அது எப்படி அது வேற இது வேறன்ற? 57 வயசு ஆகுது, உன்னாலே சொந்த இடம் வாங்கி வீடு கட்ட முடியல, என்னால மட்டும் எப்படியா முடியும்? கட்டணும்பா, அதுதான் வீரம். நீ எந்த வயசுல வாங்கி கட்டின? நான் எங்க வாங்கினேன், இது வாடகை வீடு தானே. ஏயா, வாடகை வீட்டுல இருந்துதான் இவ்வளவு குழப்பம் பண்ணுகிறியா? ஏன் இவ்வளவு பேசுறியா? நீ வாங்கி வீடு கட்ட வேண்டியதானே? அதுக்கு நேரம் வரும்பா, வாங்கி கட்டிட்டா போச்சு. இதுக்கு மேல என்ன நேரம் வரும்? போறதுக்கு தான் நேரம் வரும், வாயில நல்லா வந்துடும். இதுங்க பேச்சு அடி கேட்டு உட்காந்துக்கிற. மாப்பிள்ள எனக்கும் ஆசை இருக்காதா மாப்பிள்ள, ஒரு இடம் வாங்கி பெரிய பங்களா கட்டி ஸ்விம்மிங் பூல் கட்டி அதுல விளையாடணும். உனக்கு ஆசை இருக்குதுன்னா உங்க அப்பா சொத்து சேர்த்து வச்சிருக்கணும், இல்ல நீயாவது சொத்து சேர்த்து வச்சிருக்கணும். அதுல எனக்கு எதனா வரதட்சணை குத்துந்தனா நான் இந்த மாதிரி எதனா வாங்கி வீடு கட்டியிருப்பேன், ஸ்விம்மிங் பூல் கட்டியிருப்பேன், நீ விளையாண்டுருக்கலாம். டேய், என்னடா இங்க வந்து உட்காந்துக்கிறான்? உன் வீட்டாண்டு போய் தேடி எடுக்கிறான். அட மார்க்கெட்டுக்கு போலாம் தான்ப்பா வந்தேன். இது வேற என் பிரச்சனை பண்ணுக்குதுங்க. என்ன அவன் பொண்டாட்டிக்கா? இந்தாலே எப்போ வந்தான்? யோ நவரியா? அது ஒண்ணும் இல்லப்பா, இவ ஆரம்பிச்சா இவளுக்கு இடம் வேணும்ட்டு, இவருக்கும் இடம் வேணுமா, அதுவும் ஸ்விம்மிங் பூலோட. அதுக்கு நான் எங்கிருந்து போறது? கேட்க வேண்டியதானே, ஒரு 2 கோடி இருப்பான். என்ன மாமா, எங்க அப்பா ரிசர்வ் பேங்க்ல வேலை பார்க்கறாரு, 2 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு. அதே தாண்டி நான் கேக்குறேன். நான் மட்டும் நான் ரிசர்வ் பேங்க்ல வேலை செய்யறேன், நீ கேக்குற இடமோ உங்க அப்பா கேக்குற ஸ்விம்மிங் பூலோட பங்களா வாங்கி கொடுக்கறதுக்கு. மாப்பிள்ள என் பொண்ணு ஆசை தான் என் நிறைவேற்றல, என் ஆசை அது நிறைவேற்ற மாப்பிள்ள. யோ, 3,000 நகை போட்டு உன் பொண்டாட்டிக்கு மூளை காய்ச்சல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த நகையை பிடிக்க போனவனே, நீ என்ன அவன் ஆசை நிறைவேற்ற சொல்ற? இங்க பாருங்க, உங்க அப்பா பேசுறது சரியில்லை, கொஞ்சம் பார்த்து பேச சொல்லுங்க. நீ பேசுறது நம்ம சரியாக்குதா? அவன் எங்க போவான் இடத்துக்கு? அவன் செய்யறத கூலி வேலை. கூலி வேலை செஞ்சாலும் லோன் போட்டு வாங்கலாமே. டேய், நீ உட்காந்துக்கிற, மூடி நம்ம உட்காந்துரு. பருப்பு மாதிரி இடையில பேசாத, கெட்ட கோவம் வந்துடும் எனக்கு. டேய், ஏன் வீட்டுக்குள்ள வந்துட்டு என்னையே திட்டுறீங்க? என்னடா? ஏம்பா, நீ கொஞ்சம் கம்முன்னு தான் அந்த ஆளை ஏன் கோவப்படுத்துற? என்னடா பெரிய கோவப்படுறாங்க? வாடகை வீட்டுல தான் இருக்கிறான். எப்பா, இவங்க அப்பனும் புள்ள சேர்ந்துட்டு பண்றது சரியில்லைப்பா. பாப்பா நம்ம வீட்டுக்கே போயிடலாம். போமா, தாராளமா போ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. போயா உன் பொண்ணு கூட்டின்னு போ. ஏங்க, உங்க அப்பா சொல்றாரு, நீங்க எதுவுமே கேட்கல. அப்ப நான் போணுமா எங்க வீட்டுக்கு? ஓ, உனக்கு என்னால இடம்லாம் வாங்கி தர முடியாது, உங்க அப்பா வாங்கி தருவான், போ. அட, இடம்லாம் யாருங்க கேட்டா? எதுங்க தேவையில்லாத பிரச்சனை நம்மளுக்கு? சரி வாங்க, நம்ம மார்க்கெட் போவோம். வாங்க, எழுந்துறீங்க. டக்குன்னு திரும்பிட்டா. அது பெரிய சண்டையா போகணும்னு பார்த்தா சப்புன்னு முடிச்சு போயிட்டாங்க. ஏய், நீ நான் உட்காந்துக்கிறா? என்னயா
மாப்பிள்ள பங்களாலாம் வாங்க மாட்டாரா? பங்களா வாங்குறாங்க, வாயா போலாம். ஐயோ, ஒரு 10 நிமிஷம் நல்ல டைம் பாஸ். இப்படி ஒரு 4 பிரச்சனை வந்தா நல்ல நாள் ஓடும்.